மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற ஒரு சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். தவத்தினை தொடர்ந்து செய்க தவம் செய்க தவம் என்ற அருமையானதொரு தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்று நமக்கு அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த அமுதா நமச்சிவாய் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு செய்கதவம் செய்கதவம். இந்த சிந்தனை உரையை நல்ல முறையில் தருவதற்கு குருபிரான் சூக்மமாக நம்முடன் இருந்து துணை நிற்பாராக என்று சங்கல்பித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். செய்க தவம். தவம் என்பது உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக மற்றும் மன அமைதியை தரும் ஒரு நிலையாகும். இதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து கவனம், நினைவாற்றல் மற்றும் ஆழ்ந்த விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியாக தவம் மனிதனுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது. தவத்தின் முக்கிய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மன அமைதி, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் தேவையற்ற கோபம், பயம் மற்றும் மனப்பதட்டம் குறைகிறது. உடல் நலமாக இருக்கிறது. அதாவது மன அழுத்தத்தை குறைப்பதால் இரத்த அழுத்தம் சீராகி இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் நல்லா இருக்குது. மூளையின் செயல்திறன் மேம்படுகிறது. கூர்மையான சிந்தனை மற்றும் தெளிவான முடிவெடுக்கும் ஆற்றல் வளர்கிறது. ஆன்மீக வளர்ச்சி மனிதனின் சுய உணர்வு, இறை உணர்வு மற்றும் பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தும் பண்பை வளர்க்கிறது. ஆயுள் மற்றும் ஆற்றல் உடலின் பிராண சக்தி சீரடைந்து நீண்ட ஆயுளையும் சுறுசுறுப்பையும் தருகிறது. இவ்வாறெல்லாம் நேர்மறை ஆற்றலுடன் நம்மை மாற்றிக்கொள்ள தினமும் தவம் செய்ய வேண்டும். இதை சொல்வதற்காகவா இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது? இவை அனைத்தும் புதிதாக வந்த அன்பர்களுக்கே கூட தெரியுமே, பின் ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது? செய்தவம் என்றோ தவம் செய் என்றோ தலைப்பிருந்தால் இவை அனைத்தும், நான் கூறிய இவை அனைத்தும் பொருந்தும். தலைப்பு என்னங்க? செய்கதவம் செய்கதவம். செய்க என்பது கட்டளை சொல். செய்கதவம் செய்கதவம் என்று கட்டளையிடும்படியாக வரிகள் வந்தாலே அது எந்த புலவராக இருக்கக்கூடும்? அவர் நம் முண்டாசு கவி பாரதியார் தான். அவர் தமது புதிய ஆத்திச்சூடியில் செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று பாடியுள்ளார். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறார். நாம் பல முயற்சிகளில் முனையும் போது, பல வேலைகளில் ஈடுபடும் போது நமக்கு பல இன்ப துன்பங்கள் ஏற்படலாம். அதற்கெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக நமது பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். விடாப்பிடியாக முயற்சி செய்து அப்பணிகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். அதுவே தவம் என்று நம் பாரதி கூறுகின்றார். செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்து அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று பாரதி பாடுகிறார். அன்பே தவம் என்றும் அத்தவத்தை செய்தால் நமது முயற்சிகளில் வெற்றி பெறலாம் என்றும் பாரதி கூறுகிறார்.
நம் முயற்சியில் வெற்றி பெற அன்பே முக்கியம்னு சொல்றார். எல்லாருக்குமே எல்லா காரியத்திலுமே ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், இதானே எய்மா இருக்கும். ஆனால் நடைபெறுகிறதா? பல நாள் முயன்று கடைசியில் டயர்ட் ஆயிடுறோம். செய்க தவம்னு பாரதியார் சொல்றாரு. தவம் டிவில அந்த ராமாயணம் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ராமாயணம் மகாபாரதம் தூர்தர்ஷன்ல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப பஞ்சபாண்டவர்கள்லாம் தவம் இருப்பாங்க, உடனே வரம் கிடைக்கும். இங்க எங்க மாங்காடுன்னு இருக்கு, மாங்காடு காமாட்சி அம்மன் ஒற்றை காலோட தபஸ் கோலத்துல இருப்பாங்க. இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் துறந்து கஷ்டப்பட்டு தவம் இருக்க நம்ம கிட்ட மன திட்பம் நம்ம கிட்ட இல்ல, மன உறுதி நம்ம கிட்ட இல்ல. ஏன் நம்ம மகர்ஷி கூட இத்தனை தவம் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நிலைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. பாரதியார் பாட்டுக்கு செய்கதவம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரும் பயப்பட வேண்டாம். எளிமையான தவம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அன்பு செய்வது. வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை என்கிறார் பாரதி. துறந்தார் பெருமை பெரிது, அதனினும் பெரிதாகும் இங்கே குறைந்தாரை காத்து எளியார்க்கு உணவீந்து குலமகளும் அறந்தாங்கு மக்களும் நிடூழி வாழ்கென அண்டமெலாம் சிறந்தாலும் நாதனை போற்றிடும் தொண்டர் செய்யும் தவமேன்னு சொல்றார். எளியோரை காத்து உணவளித்து நல்லோர் வாழ்க என இறைவனிடம் வேண்டுவது இல்லறம் துறந்து கானகம் சென்று முனிவர் செய்யும் தவத்தை விட மேம்பட்டதாகும் என்கிறார் பாரதி. இப்ப ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, மீனிங் புரிஞ்சாலும் நமக்கு ஈஸியா இருக்குது. புதிய ஆத்திச்சூடியில பார்த்தோம்னா இந்த செய்கதவம் டாபிக்க அங்க போய் பார்த்தேன். அப்ப பாக்குறப்ப நிறைய டாபிக் இருக்கு. ஓய்தல் ஒழி, கூடி தொழில் செய், இப்படி எல்லாம் நிறைய மோட்டிவேஷனலா நிறைய டாபிக் கொடுத்திருக்காரு. சாதாரணமா பாரதம் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சோம்பி தெரியாதே, சும்மா உட்காராதே, இப்படித்தானே ஒரு கண்டிப்பா இருக்கிற மாதிரி ஒரு எல்லாரும் இருக்கும் இல்லையா? அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் பாரதியார். அதாவது என்ன பாட்டுன்னா, மானிடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண் மீது மரங்கள் வகை வகையா நெற்கள் புற்கள் வழிந்திருக்கும் அன்றே யான் எதற்கும் அஞ்சுகளேன் மானிடரே நீவிர் என் மதத்தை கை கொண்மீர் பாடுபடல் வேண்டா ஊனுடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீரேன்னு சொல்றாரு. அதாவது அன்பு செய்து கொண்டிருந்தால் போதுமா, உழ வேண்டாமா, விதை போட வேண்டாமா, எல்லா பயிர்களும் செழித்து ஓங்கும்னு சொல்றாரு. வள்ளுவர் இதையதான் சொல்றாரு. விருந்தோம்பி விட்டு மீது இருப்பதை புசிப்பவன் தன் நிலத்திற்கு விதையே போட வேண்டாம், விளைந்து விடும் என்கிறார். பாரதி கூறியபடி ஒன்றும் செய்யாமல் அன்பு மட்டும் செய்து கொண்டிருந்தால் சில பயிர்கள் வேண்டுமானால் வளரலாம். நாம போட்டிருக்கிற ட்ரெஸ், இந்த கையில வச்சிருக்கிற போனு, மேல ஓடுற ஃபேனு, இந்த மைக்கு, இதெல்லாம் தானா முளைக்குமா என்ன? அதற்கும் பாரதி விளக்கம் கொடுக்கிறார். அன்பே தவம் என்று பாரதி சொன்ன பாரதி வேறொரு இடத்தில் தவமே யோகம் யோகிறார். அதாவது ஊருக்கு உழைத்தல் யோகம்னு சொல்றாரு. அன்பு செய்தல் என்றால் ஊருக்கு உழைத்தல் என்பது பொருள். ஊருக்காக உழைத்தால் அது உழைப்பாக தோன்றாதான். தன்னலமின்றி பொதுப்பணியில் ஈடுபட்டவர்கள் மட்டுமே இதை உணர முடியும். அதாவது ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊருக்கு உழைத்தால் நீ நன்றாக இருப்பாய்ன்னு சொல்றாரு. இங்கு தவம் எனப்படுவது பிறர் நன்மைக்காக செய்யப்படும் செயல்களை குறிக்கிறது. எனவே உழைக்கத்தான் வேண்டும், ஆனால் தனக்காக அல்ல, பிறருக்காக என்பதே பாரதியின் கொள்கை. நமக்குதான் பாரதியார் பத்தி தெரியுமே. செல்லம்மாள் பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீட்டுல வாங்கி வச்ச கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எல்லாம் எடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பறவைகளுக்கு போட்டு அழகு பார்த்தவர் தானே நம்ம பாரதியார். அவர் சொல்றார்தான், பிறர் நலனுக்காக உழைக்கும் போது உடம்போ மனமோ பாதிக்கப்படுவதில்லை. எனவே அது உழைப்பே அல்ல. நம்மை சுற்றி சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என கருதி அன்பு செய்யுங்கள்னு சொல்றாரு. அப்படி செய்யறப்ப அது நமக்கு கஷ்டமா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உற்று நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உரு என்று வள்ளுவர் சொல்றார். பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்வதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுமே உண்மையான தவத்தின் வடிவமாகும் என்று வள்ளுவரும் சொல்றாருங்க. தவம் செய்து ஊழ்வினை மாற்றி அமைக்க முடியும் நம்ம மகரிஷி சொல்றாங்க. ஊழ்வினைய மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம தர்மம் எப்படி செய்யணும்னு நம்ம மகரிஷி சொல்றாரு தெரியுமா? 4 பேருக்கு சோறு போட்டா கர்மா போகுமா, அதனால சோறு போட்டேன் இல்ல. புண்ணியமாமே, அதுவும் இல்ல. கடவுளுக்கு வேண்டிக்கிட்டேன் தர்மம் செய்யறேன் இல்ல. என் பிள்ளைக்காக வேண்டிக்கிட்டேன் இல்ல. இதற்காகவெல்லாம் தர்மம் செய்ய வேண்டாம். அந்த உயிர் அங்க கஷ்டப்படுது, தர்மம் பண்றேன் நானு. இதுதான்
தவம்னு மகரிஷி சொல்றாங்க. இது பண்ணுனா இது கிடைக்குமா, அது பண்ணுனா அது கிடைக்குமா, இத செஞ்சாக்கா இந்த புண்ணியத்தை செஞ்சாக்கா நமக்கு நாளைக்கு புண்ணியம் கிடைக்குமா, இவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டா நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமா. அது மாதிரி எல்லாம் இல்ல. அவன் கஷ்டப்படுறான், நான் சாப்பாடு கொடுக்கிறேன். பிறர் அறிய தர்மம் செய்யாதே, பிறர் அறிய வேண்டும் என்றும் தர்மம் செய்யாதேன்னு சொல்றாங்க. அவன் கஷ்டப்படுறான், நான் மனசார செய்யறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் கோவிலுக்கு வர்ற 4 பேர் தடுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஒரு லைட் போட்டாங்க இல்லையா, டியூப்லைட்ல என் பேர் தெரியணும்னு இல்ல, அந்த 4 பேர் தடுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு லைட் போட்டானே, அந்த மனசுதான் சார் கடவுள்னு சொல்றாங்க. கமல்ஹாசன் கூட அன்பே சிவம்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி அதுதான் கடவுள். 2023ல மெக்சிகன்ல ஓட்டிஸ்னு ஒரு சூறாவளி, ஓட்டிஸ்னு சூறாவளி. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு குழந்தை, சின்ன பச்சிளம் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, 3 நாள் உணவின்றி அந்த குழந்தை பட்டினியில இருந்திருக்கு. 3 நாள் இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெண் காவல் அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க, போய் பார்த்திருக்காங்க. அந்த குழந்தை பட்டினியோட இருந்தோன்னே யூனிஃபார்ம் Dress போட்டிருக்காங்க. பாரபட்சமின்றி தன்னுடைய காவல் சீருடையிலேயே அந்த பெண் காவல் அதிகாரி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துள்ளார். அதுதான் அன்பு. அதனை பாராட்டி அவருக்கு ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை பாராட்டி. இது போல எத்தனையோ மனிதநேயமிக்க மாமனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருமே நினைச்சா மனிதர்கள் மாமனிதராகவும் வாழலாம், மனிதராகவும் வாழலாம். அது நம்ம கையில தான் இருக்குது. ஒய்ஃபுக்கு ஒரு பர்த்டே வருது, அன்பு தாங்க எல்லாத்துக்குமே முக்கியம், பிரதான. இப்ப அன்பை பத்தி சொன்னோம் இல்லையா, அன்புதான் எல்லாத்துக்குமே பிரதானம். ஒய்ஃபுக்கு ஒரு பர்த்டே வருதா, ஒரு வெட்டிங் டே வருதா, ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அதானுங்க உலக வழக்கம். சாரி வைக்க இடமே இல்லை, உனக்கு புது சாரியா, நீ ஆசைய சீரமை, ஆசைய சீரமைன்னு சொன்னா, ஆசைய சீரமைச்சுக்கிட்டே இருந்தா 25 வருஷத்துக்கு முன்னால அம்மா வாங்கி கொடுத்த சாரிவே கட்டிக்கிட்டு போனா வெளியில கூட்டிட்டு போவாங்களா? உங்க ஒய்ஃப் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குங்கன்னு சொன்னாதானங்க நமக்கு பெருமை. 60 வயசுல சொல்ல வேண்டியதையோ 40 வயசுல மதர் தெரசா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக தான் நாங்க ஆசைப்பட்டு கேட்கிறோம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. சாரின்னா ஆண்கள் பணத்தை பாக்குறாங்க, பெண்கள்னா எங்க அன்புக்கான ரெகக்னேஷன் நினைக்கிறாங்க. இல்ல உடனே கேட்பீங்க, ஏதோ சாட்ல கூட வருது, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்க, வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், என் வீட்டுக்காரர் வேர்ல்டுலயே பெஸ்ட் ஹஸ்பண்ட்ங்க. ஏன் தெரியுமா? அவர் எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்திருக்காரு. பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கிறது, சமையல் செய்யறதுன்னு எல்லாமே நான் சுதந்திரமா செய்யலாம் தெரியுமா. அவர் தலையிடவே மாட்டாரு. நான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க அம்மா கிட்டதான் சொல்லுவார். அப்படி இல்லையா, அவங்க அக்கா இருக்கவே இருக்காங்க, அவங்க கிட்டதான் சொல்லுவார். என்கிட்ட சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா? நான் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன்ல, அதனால சொல்லவே மாட்டாரு. என்ன அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டார் தெரியுமா. ஆபீஸ்ல இருந்து வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, திரும்ப காலையில இருந்து பேப்பர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுவாரு, போனிய பாப்பாரு, ஆபீஸ் போவாரு. இதே மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க தெரியுமா. வேர்ல்டு பெஸ்ட் ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்களாம். எல்லாரும் நீங்க யாரோ நான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க. சும்மா நமக்கு வெயில் 107 டிகிரி 108 டிகிரி இருக்குது, சரி கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கலாமே மனசன்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாத்துக்குமே ஒரு அன்பு தாங்க பிரதானமா இருக்கணும். நம்ம பணத்தை கணக்கு பண்ணக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு அன்பை குறிக்கோளா வச்சுதான் ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் நம்ம செய்யணும். உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை ரன் பண்றதே தவம் மாதிரிதான். ஒரு குடும்பம்னு எடுத்தா நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதை ஒரு தவம் மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். முனிவர்கள் தவம் இருப்பாங்க. ரம்பை, ஊர்வசி, மேனகைன்னு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்தாக்கா உடனே தவம் கலைஞ்சிருச்சு, பவர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடக்கூடாது. திருமணமாகி வந்த பெண்கள் இனி அது அம்மா வீடு, இந்த வீடுதான் என் வீடுன்னு ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் 2K கிட்ஸ் கிட்ட இதை சொல்ல முடியல. இது சொன்னாக்கா அவங்க நம்மள பூமர்னு நினைக்கிறாங்க. அததான் உன் வீடு மாதிரி நினைச்சுக்கணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அது புரியறது இல்ல. பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. உலக அமைதி கிடைக்கணும்னா தனி மனித அமைதி, குடும்ப அமைதியை தாண்டி தாங்க வரணும். பெண்ணோ ஆணோ பெற்ற தாய்மார்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும். அது என்ன பண்ணணும், நம்ம ஒருத்தவங்க நம்ம ஒரு மாமியாரை எதிர்த்து பேசுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத பார்த்து நம்ம எதிர்த்து பேசாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழறோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து வளர்ற குழந்தைங்க ஃபியூச்சர்ல கஷ்டப்பட மாட்டாங்க. சரி வயசானவங்க அப்படிதான் அப்படின்னு நாம நினைச்சாதான் நம்ம குழந்தைங்களும் அப்படி நினைப்பாங்க. நாமளே ஒரு சரியான மருமகளா இல்லாம நம்ம பிள்ளைகளை நாளைக்கு நம்ம திட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய ரீசன்னால டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வருது. தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். தடுக்கி விழற காரணத்துக்காக எல்லாம் அதை நாம் ஊக்குவிக்க கூடாது. நாம முதல்ல ரோல் மாடலாக இருந்து ஃபேமிலி செட்டப்னா இப்படி இருக்கும்னு அந்த பிள்ளைகளுக்கு நாம காட்டி கொடுக்கணும்.
மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அந்த சொன்ன அந்த வார்த்தையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மூட கட்டுகள்னால தாங்க ஞாபகம் வருது. நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். போயிருந்தப்ப ஹஸ்பண்ட் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அவங்க கேட்டாங்க என்ன வேண்டிக்கிட்டேன்னு. 7 ஜென்மத்துக்கும் இவரே கணவரா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, வேகமா கோவிலுக்கு உள்ள போனாரு. எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. என்னங்க என் மேல இவ்வளவு பாசமா, இப்படி போய் சாமிகிட்ட போயிட்டு வேகமா போனீங்க, என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். இதுவே என்னோட 7வது ஜென்மமா இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியா? எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா நான் எப்படிங்க என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தர முடியும்? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உலகத்துல அமைதி வேணும்னா குடும்பத்துல அமைதி வேணும். குடும்பம்னா நம்ம மனசுல முதல்ல அமைதி இருந்து அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த உலக அமைதியாகவே மலர முடியும். தர்மர் ஒரு கனவு கண்டாராம். கிணத்துல இருக்கிற தண்ணீர் ஏரிக்கு வர்றது மாதிரியும், கண்ணுக்குட்டி மடியில பசுமாடு பால் குடிக்கிற மாதிரியும் ஒரு கனவு கண்டாராம். அது ஏன் இயற்கைக்கு மாறாக கனவுன்னு அன்னைக்கு அவர் குழம்புனாரு. ஆனா இந்த கலியுகத்துல அது நடக்குது. கிணத்துல இருக்கிற தண்ணிய போர் போட்டு எங்க வேணா நம்ம விடலாமா? அது இன்னைக்கு நடக்குதா? அதே மாதிரி அடுத்த கனவும் பலிக்குது. அந்த காலத்துல நிறைய பேர் பிள்ளைகளை சார்ந்து இருப்பதில்லை. ஆனால் இன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழித்து கூட சில பெற்றோர்கள் வாழ தயாராகி விட்டார்கள். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அட்வைஸ் இன்னைக்கு அவ்வளவா சரியா இருக்கிறது இல்ல. என்ன சொல்லணும்? என்ன எதுக்காக சும்மா அம்மா கிட்ட பேசுறது? அவ பிரச்சனைய அவளே ஹேண்டில் பண்ண வேண்டாமா? அப்படின்னு நம்ம விடணும். அம்மாங்க என்ன பண்றாங்க? முழு விஷயமும் தெரியாம, மனசு தாங்காம, புரிஞ்சுக்காம, ரேஷனலா திங்க் பண்ணாம, எமோஷனலா திங்க் பண்ணி ராங் அட்வைஸ் பொண்ணுங்களுக்கு குடுத்துடுறாங்க. நான் தெரியல. இப்ப நான் இப்படி சொல்றேன். என் பொண்ணு எந்த அளவுக்கு இருப்பான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஹஸ்பண்ட் கூட ஒரு சின்னதா ஒரு சண்டை போட்டா கூட அவங்கள சில பேரண்ட்ஸ் சேர்த்து வைக்க விரும்புறது இல்ல. இது நான் பார்த்த இன்சிடென்ட், அதனால சொல்றேன். நாங்க இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த பணம் காய்க்கிற மரத்தை, அதாவது தன் பொண்ணை, தன்னோட பெண்ண, அந்த பணம் காய்க்கிற மரத்தை தன்னோடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. இதுதான் கண்ணுக்குட்டியின் மடியில பசுமாடு பால் குடிக்கிறதுன்னு அன்னைக்கு தர்மர் கனவு கண்டிருக்கிறாரு. அந்த காலத்துல பார்த்தோம்னா, அது நெறைய ஒரு வீட்ல 10 குழந்தை கூட பொறக்கும். ஏன் அது அவங்க ஒரு எனக்கு 10 குழந்தையா? அது ஒண்ணும் பெருசா அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. தானா அந்த பிள்ளைங்க வளரும். அதனால எதிர்பார்ப்பும் இருக்காது. அப்படியே போயிடும். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்குது. நான் நல்லா என் குழந்தைய பார்த்துக்கிட்டா தான், என் புள்ள நாளைக்கு என்ன நல்லா பார்த்துக்கும் அப்படிங்கிற மாரி இன்னைக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு பிரஷர் வந்துருச்சு. அது நம்ம குழந்தைங்கள வளர்க்கிற விதத்துல தான் நம்ம கொஞ்சம் சரியா பார்த்துக்கணும். டைரக்டர் விசு இருக்காரு இல்லையா? அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான மெசேஜ் இருக்கும். நல்ல ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகணும்னா, நல்ல அன்பான குடும்பம் உருவாக வேண்டும். தர்மம் நிலைக்க வேண்டும். ஒரு தர்மம் பண்ண கூட நாம மனமுவந்து பண்ணணுங்க. இன்னொருத்தவங்க கட்டாயத்துக்காகவோ, ஆடம்பரத்திற்காகவோ, பெருமைக்காகவோ நாம செய்யக்கூடாது. உண்மையாகவே இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் தர்மம். இருப்பவனுக்கு கொடுப்பது தர்மம் அல்ல, உதவி. சிவவாக்கியர் சொல்லுவார், மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல ஓடி வருமேன்னு சொல்றார். ஓடி போய் பிச்சை இடணுமா? அப்படி பண்ணா நமக்கு ஆபத்து வரும்போது நாம் தேடி வைத்த செல்வங்கள் வராது. நாம் செய்த தர்மம் எப்படி தெரியுமா காப்பாற்றுமா? குதிரை வால்ல ஓலைய கட்டி எரிய வச்சா எப்படி ஓடும், அது போல் ஓடி நம்ம ஆபத்துல இருந்து காப்பாத்துமா. இந்த தவம்னு சொன்னீங்க, தர்மத்தை பத்தி பேசுறீங்கன்னா, இந்த தர்மத்தின் ஊற்றுக்கண் அன்பு. தர்மத்தை தவம் போல் செய்ய வேண்டும்னு மகான்கள்லாம் சொல்றாங்க. இந்த தர்மத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. தனக்குத்தானே ஆற்ற வேண்டிய தர்மம். எப்போதும் தன்னைத்தானே நேசித்து தன்னிடம் முதலில் அன்பு செலுத்த வேண்டும். முறையான உணவு பழக்கம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை சிதைக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். உடற்பயிற்சி, உளப்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி என்று நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். நன்கு கல்வி கற்று மெய்ப்பொருளை உணர்ந்து எப்போதும் தெளிவான ஞானத்தோடு இருத்தல் வேண்டும். தனக்குத்தானே அன்பு செலுத்துவதை ஒரு தவம் போல் செய்ய வேண்டும். ஒரு செல்ஃப் லவ் நமக்கு வேணும். அது அன்போட முதல்ல நம்ம மேல நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். இறைவன் எங்கும் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். ஆகவே எல்லா உயிர்களையும் நேசிப்பது இறைவனை நேசிப்பதற்கு ஒப்பாகும் என்று உணர வேண்டும். அன்பே சிவம் என்னும் உயரிய சொல்லிக்கேற்ப உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதே உண்மையான தவமாகும். தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் உயிரினங்களை பலி கொடுத்து இறைவனை வணங்கி வருகின்றனர். அந்த நிலை மாற வேண்டும்.
அடுத்து பித்திருக்களுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். மறைந்த நம் முன்னோர்கள் பித்திருக்கள். அவர்கள் செய்த நன்மைகளை நினைவு கொண்டு நினைவு நாட்களில் ஆகம முறைப்படி மரியாதை செய்ய வேண்டும். இதைவிட முக்கியம், நம் வீட்டில் உள்ள பெரியவர்களை அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். நமது பிள்ளைகளை பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தால் பத்தாது, பாசமும் நேசமும் ஊட்டி வளர்க்க வேண்டும். முறையான கல்வியும் ஒழுக்கமும் கற்றுத்தர வேண்டும். அவர்கள் தங்களின் பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்ய கற்றுத்தர வேண்டும். இவ்வுலகிற்கு நன்மை பயக்கத்தக்க வகையில் ஆற்றல் கொண்ட அன்பான குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும். இதனை நாம் ஒரு தவம் போல செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. அப்புறம் சக மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய தர்மம். வண்டியில் பிணைக்கப்பட்டு தன்னை சுமந்து வந்த எருதினை தடவி கொடுத்து கண்ணீர் சொரிந்து, என்னை சுமந்ததால் உனக்கு வலி ஏற்பட்டதோ என கண்ணீர் பெருக்கிய வள்ளலாரின் செய்கையே உண்மையான உயரிய தவமாகும். இதுவே உண்மையான அன்பாகும்னு சொல்றாங்க. பாரத போர்ல என்ன நடந்துச்சு? இதோ என் எதிரே இருக்கும் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள், என் உறவினர்கள் என போர் செய்ய மறுத்து தன் ஆயுதங்களை துறந்த அர்ஜுனன் செய்த தவமே உண்மையான தவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் அவரை சமாதானப்படுத்தி அவர் விளங்க வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. இது செய்க தவம் என்பதற்கு அந்த அன்பு அவருக்கு அந்த சமயம் ஊறுனுச்சு இல்லையா, அதுதான் உண்மையான தவம்னு சொல்றாங்க. ஆக தவம் என்பது ஒற்றை காலை மடக்கி தன்னை சுற்றி கரையான் புற்று வருவது கூட தெரியாமல் அமர்ந்திருப்பது மட்டுமே தவம் அல்ல. அசோகவனத்துல சீதை தவம் இருந்தாள்னு சொல்லுவாங்க. அசோகவனத்துல அவங்க அங்க அழுதுகிட்டு தானே உட்கார்ந்துருந்தாங்க. அவள் எங்கே அங்கே தவம் செய்தாள்? என்னன்னா, மனம் முழுக்க கணவருடன் திரும்ப வேண்டும் என்ற ஒரு நினைப்பை முழுக்க நினைத்து கொண்டிருக்கிறாள் சீதை. அதுதான் தவம். சாதாரணமாக உடனே ஒரு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை யாருமே தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவே பல ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது என்றால் தவம் இருந்து பெற்ற குழந்தைன்னு சொல்றாங்க இல்லையா. ஒரே சிந்தனையுடன் காத்திருந்து பெற்ற குழந்தைன்னு அதுக்கு அர்த்தம். மகாபாரத போர்ல ஒரு முறை துரோணர் வில்வித்தைக்கு போட்டி வைப்பாரு இல்லையா, மரத்துல இருக்கிற அந்த கிளியை அடிக்கணும்னு சொல்லிட்டு. துரியோதனன் கிட்ட உனக்கு அங்க என்ன தெரியுதுன்னு கேக்குறப்ப, எனக்கு மரம் தெரியுது, மரத்துல கிளை தெரியுது, கிளையில இலை தெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. அர்ஜுனன் கிட்ட கேக்குறப்ப மரம் தெரியல, கிளை தெரியல, இலை தெரியல, கிளி கூட தெரியலை, கிளியோட கழுத்து தான் தெரியுதுன்னு சொன்னானாம். சோ தவம் என்பது ஒரே நோக்கத்தோடு போக்கஸ்டா குறிக்கோள் சிதறாமல் இருந்தால் அதுதான் தவம். அதனைத்தான் தவத்தினை நிதம் புரின்னு பாரதி புதிய ஆத்திச்சூடியில சொல்றார். செய்க தவம்னு 2 தடவை சொல்றார். தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம்னு சொல்றார். திருக்குறளோட சிறப்பு என்னங்க? நம்ம அமைச்சர், இப்போ இருக்கிற அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றார், எந்த புத்தகம் எழுதினாலும் யாரையாவது நம்ம வாழ்த்து தொடங்குவோம் இல்லையா, முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. ஒரு புக்கை வாழ்த்தினதுக்கு அப்புறம் அந்த புக்கோட சிறப்பு சொல்லணும் இல்லையா. கடவுளுக்கு அடுத்து வள்ளுவர் வான் சிறப்பை கூறுகிறார். அதாவது ஏழை பழை பார்க்காமல் ஒரே மாதிரி எல்லாருக்கும் மழை பெய்யுது இல்லையா, அந்த வான் சிறப்பை 2வது அதிகாரமா வச்சிருக்கார். முன்னாவது அந்த நூல் யாரோட பெருமையை சொல்லுதுன்னாக்கா, உங்க பெருமையோ என் பெருமையோ இல்ல, நீத்தார் பெருமை. சோ அந்த 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. அடுத்து பர்பஸ் ஆஃப் த புக், அது அந்த புக் எதங்க வலியுறுத்துது? அரண் வலியுறுத்துகிறது. அதனால 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அரண் எங்க தொடங்குது? வீட்டுல இருந்து. சோ 5th அதிகாரம் இல்வாழ்க்கை. ஹஸ்பண்ட் ஒரு உதவி செய்யறாருன்னா மனைவி தடுக்க கூடாது. சோ 6th அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். இல்வாழ்க்கையும் வாழ்க்கை துணை நலையும் சேர்ந்தால் மக்கட்பேறு. சோ 7th மக்கட்பேறு. இதுதான் அறம். இது எல்லாம் சேர்ந்தது அது அறம். எவ்வளவு உடைமைகள் அந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு உடைமை கட்டுக்கடங்காமல் பெருகணும்னு சொல்றாரு. அதுதான் அன்புடைமை. சோ 8th அதிகாரம் அன்புடைமை. இப்படியாக திருக்குறள்ல உள்ள அதிகாரங்கள் போயிட்டே இருக்குது. பாரதி சொன்னதும் இந்த அறத்தோடு கூடிய அன்புடைமையை தான் செய்க தவம் என்று பாரதியார் பாடுகிறார். இப்படி அறத்தோடு கூடிய அன்பு செய்தால்தான் நாம் விரும்பியதை எய்தலாம் என்றும் கூறுகிறார். காந்தி கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி அஹிம்சைய சூஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, என்கிட்ட சில கெட்ட பழக்கம் இருந்துச்சு. டெய்லி ராமாயண கதை கேட்பேன். கதை கேட்ட பிறகு நான் என்னோட கெட்ட பழக்கங்களுக்காக ரொம்ப வெட்கப்பட்டேன். நான் பண்ணின தப்பையெல்லாம் ஒரு பேப்பர்ல லெட்டரா எழுதி எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அடி வாங்க போறேன்னு பயந்துகிட்டே நினைச்சுக்கிட்டு நான் இருக்கிறப்ப எங்க அப்பா ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டார். அந்த 2 சொட்டு கண்ணீர் தான் என் வாழ்க்கையை மாற்றியதுன்னு சொல்றார். அஹிம்சாவாதியாக மாறவும் எனக்கு அது துணை செய்ததுன்னு சொன்னாராம். அதன் பிறகு அவர் அனைத்து உயிர்கள் மீதும் இரக்கம் கொண்டார். அதெல்லாம் நமக்கு தெரியும்.
இப்ப சாதாரணமா யாராவது பசியா இருந்தா சாப்பாடு கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? அன்னதானம் பண்றோம்னு சொல்லுவாங்க. அன்னதானம் போடுற இடம் பேரு அன்னச்சத்திரம். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? தர்ம சத்திரம்னு பெயர் வச்சிருக்காரு அவரோடதுக்கு. இந்த 2க்கும் என்னங்க வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல யாரையாவது சாப்பாட்டு நேரத்துல பார்த்தா நம்ம என்ன கேட்போம்? சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம். அதே மலேசியாவுல என்ன தெரியுமா கேட்பாங்களாம்? பசியாறிட்டீங்களான்னு கேட்பாங்களாம். இது 2க்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 2க்கும் உள்ள வித்தியாசம். அன்ன சத்திரத்துக்கும் தர்ம சத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது கேட்கிற கேள்வி, பேசுற வார்த்தை அத்தனையும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஈரமுடைமை ஈகை நரிபை என்று மதுரை கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சியில் சொல்றார். நம் பாரதி அதைத்தான் அன்பே தவம் என்றும் அத்தவத்தை செய்தால் நமது முயற்சிகளில் வெற்றி பெறலாம் என்றும் கூறுகிறார். இதற்குதான் நம் மகரிஷி தன்னை அறிய வேண்டும் என்ற முழுமையை நோக்கி உயிரின் விடுதலைக்கான ஆன்மீக வேட்கைக்காக தியானத்தில் தவறாமல் ஈடுபட்டு செய்கதவம் என்று கூறுகிறார். முதுமையில் ஒருவருக்கு தேவை பொருளோ புகழோ அல்ல, ஒரு அன்பான விசாரணை, ஒரு நெருக்கமான கைப்பிடித்தல். வயதாகும் போது அவர்களுக்கு தேவைப்படுவது மருந்துகளை காட்டிலும் அன்பும் அரவணைப்பும் தான். சக மனிதனை மதித்து உறவுகளை பேணி பெற்றோரை காத்து வாழும் மனிதனே உண்மையில் பேறு பெற்றவன். வாழும் நாட்களை அன்பால் நிரப்புவோன், மனிதர்களை மதித்து வாழ்வோம். இதுவே மனித வாழ்க்கையின் முழுமை. இதற்கு செய்கதவம் செய்கதவம். உடல் நலம் பெற, மனம் அமைதி பெற, வாழ்க்கை வளம் பெற செய்கதவம் செய்கதவம். இவை ஒழுங்காக இருந்தால்தான் நான் நினைத்ததை செய்ய முடியும். உயிர்கள் மீது மிக்க அன்போடு உள்ளத்தில் எழும் அன்பு உணர்வே உளத்தோடு இந்த பேரண்ட பெருவெளியில் எண்ணங்களை வெளிப்படுத்தினால் உள்வொளி பரவும், உயரிய வாழ்க்கை அமையும். கடவுள் தன்மை உங்களுக்குள்ளேயே நிலை பெற்று நிறைந்து நிற்கும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கடல் மழை திறந்த வெள்ளம் போல பொழிஞ்சு தள்ளிட்டீங்க. அன்பு ஒன்றே செய்க தவம் செய்க தவம் என்று சிந்தனை விளக்கத்தை ஆரம்பித்த விதமே மிக தெளிவாக சிறந்த முறையில் மிக சிறந்த உதாரணங்களோடு விளக்குனீங்கம்மா. மிக்க நன்றிகள். பாரதியார் கவி, சிவபாக்கியர் பாடல், மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த விளக்கங்களையும் அங்கங்கே கோட் பண்ணி மிக சிறந்த முறையில் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப அருமையான அம்மா. அது கணவன் மனைவி சாமி கும்பிட்ட கருத்து மிக சிறந்த உதாரணம். இந்த தலைப்புக்கு தர்மத்தை தவமாக பார்க்க வேண்டும் என்று நிறைய இடங்கள்ல நிறைய உதாரணங்களோடு கூறினீங்க. இறுதியாக உயிர்களிடத்தில் காட்டும் அன்பே தவம் என்று கூறி மிக சிறப்பாக இந்த சிந்தனை நிறைவு செய்த அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்தி மகிழ்வோம். உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறந்த சிந்தனை. வாழ்த்துக்கள், நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன்